ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி பதிவு 16 பார்க்கலாம். இதுக்கு முந்தின பதிவுகளை பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிக்னர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுடைய அனைத்து வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாரினுடைய ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும், சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும், கீழே ஓப்பன் பீஸ் எப்படி மடிச்சடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. மெயின் டாப்பினுடைய ரைட் சைடும் லைனிங் கிளாத்தினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இது போல் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம இப்போ தையல் போட்டுக்கலாம். இது போல் தையல் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தில் 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இது போல் பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பண்ணும் பொழுது லைட்டாக உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் நல்லா மடங்கிடும். இப்போ லைனிங் கிளாத்தினுடைய கார்னர்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம உள்புறமாக திருப்பும் பொழுது தையல் உள்புறமாக போயிடும். சரிங்களா? வெளியில் தெரியாது. இது போல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா தையல் வெளியில் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்மால் ஸ்டிச் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்ட்ரு இருக்கிறப்ப நம்ம மேலே வச்சுக்குவோம். பார்ட்ரு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தையல் வெளியில் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடில் லைனிங் கிளாத்தினுடைய கார்னரில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தையல் போடுறது. பட் ஆனால் ஒரு சில இடத்துல லைனிங் கிளாத் மேலே தையல் படாமல் மெயின் கிளாத்தில் மட்டும் பட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. கண்டிப்பாக லைனிங் கிளாத் மேலே தான் தையல் இருக்கணும். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இது போல் கட் பண்ணிடுங்க. சரியாக தையல், அதாவது லைனிங் கிளாத்தினுடைய கார்னர்லேயே கட் பண்ணுங்கள். தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணிடுங்க. இது போல் ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்லீவுக்கு நம்ம பார்டர் ஜாயின் பண்ணணும். பார்டர் ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால கட் பண்ணி எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். கரெக்டாக நம்ம தேவையான டிசைன்ஸுக்கு இந்த மாதிரி தையல் மடித்து போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஷார்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த பார்டர் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். அதே போல் மேல் சைடில் இந்த சைட்லேயும் கிளாத் உள்புறமாக திருப்பி கரெக்டாக பார்டர் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமலும் கரெக்டாக அந்த நேர்கோட்டில் வர்ற மாதிரியும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்லீவில் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சைடு கார்னர்களில் பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம தையல் போட்டுடலாம். இதுபோல் லைட்டாக மடித்து தையல் போட்டுக்கோங்க. 2 கார்னர்லேயுமே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே கீழ் சைடில் தான் நம்ம தையல் போடணும். மேல் சைடில் தையல் போட்டோம் அப்படின்னா கீழ் சைடில் பாருங்கள் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கீழ் சைடில் தையல் போட்டுக்கோங்க. இந்த பார்டர் லென்த் அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு லென்த் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அளவுகள் மார்க் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இதே உங்களுக்கு இன்னுமே ஷார்ட்டாக இருக்குது பார்டர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக ஸ்லீவினுடைய சென்டரும் பார்டர்னுடைய சென்டரும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஷார்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து சைட்லேயும் இதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் ஸ்லீவ் சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்டரை தையல் போட்டுக்கலாம்.
இது மாதிரி நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வந்து அட்டாச் பண்ணதே உங்களுக்கு தெரியாது. பார்த்தாக்க கிளாத்தில் ரன்னிங்காக தான் வந்து பார்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாது. ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல. அட்டாச்சாக பார்டர் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியும். இதே போலவே வந்து 2 ஸ்லீவையுமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம முந்தின பதிவில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, டாப் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி பண்ணியிருந்தோம். அதில் வந்து நம்ம ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எது அப்படிங்கிறத ஸ்லீவ் வந்து கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. டெப்த் எடுத்துருக்கிற பகுதி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஸ்லீவினுடைய சரியான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் சரியான அளவில் நம்ம ஒரு பின் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து நழுகாமல் இருக்கும், அளவுகள் வந்து சரியாக வரும். பிகினர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடில் அப்படியே வந்து கிளாத் வச்சு பார்த்துக்கிட்டே வர்றோம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. சரியாக இருக்குது. ஆக இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். 1/2 இன்ச் கேப்பில் இது போல் தையல் போட்டுக்கிட்டு வாங்க. கிளாத்தை வந்து இழுக்காமல் கரெக்டாக பொறுமையாக போட்டுக்கிட்டு வாங்க. கட் பண்ண கிளாத்து எப்பவுமே எக்ஸ்பெண்ட் ஆகும், நல்லா விரிவடையும். சரிங்களா? நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லூஸ் கிடைக்கும். ஆக ரொம்ப வந்து கிளாத்தை இழுக்காமல் கரெக்டாக வச்சு பொறுமையாக வந்து தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஷோல்டரும் ஸ்லீவும் நம்மளுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம பின் போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட மார்க்கிங் சரியானதாக இருக்குது. 3 இன்ச்சு ஷோல்டரும் 6 இன்ச் வந்து நான் ஸ்லீவ் லென்த்தும் மார்க் பண்ணேன், சரியானதாக இருக்குது. மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் வந்து ஸ்லீவுக்கு கண்டிப்பாக போடணும். இந்த ஸ்டிச்சை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஓவர்லாக் போடுறது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இது மாதிரி பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அதே போல் அந்த ஸ்லீவையுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ராங் சைடு மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே போல் ஸ்லீவினுடைய லென்த் வந்து சரியாக இருக்காங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் சென்டரும் ஸ்லீவ் சென்டரும் சரியாக வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க. அதே போல் தான் கிளாத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வந்து இழுக்கக்கூடாது. எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு லூசஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அல்லது சுடிதார் இருந்தாலும் சரி, அல்லது நைட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிளாத்துக்குமே, லாங் ஃப்ராக் எந்த ஒரு கிளாத்துக்குமே நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் பொழுது விரிவாங்காமல், அதாவது எக்ஸ்பெண்ட் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். நம்ம இழுக்காமல் கரெக்டாக வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸ்பெண்ட் ஆகாது, சுருக்கங்கள் கண்டிப்பாக வராது. அதே போல் நம்ம 1/2 இன்ச் அளவில் வந்து தையலுக்காக விட்டு கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சரியாக அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம தையல் போடணும். நீங்கள் 1/4 இன்ச் வந்து தையல் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1/4 இன்ச் வந்து உங்களுக்கு லூஸ் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். அதுவே நீங்கள் ஒரு 3/4 இன்ச் பக்கம் தையல் போட்டிங்க, ஆனால் 1/2 இன்ச்சு தான் வந்து விட்டுருந்தீங்க எக்ஸஸாக ஸ்டிச்சிங்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டைட் ஆயிரும். சரிங்களா? நம்ம கட் பண்ணும் பொழுது எவ்வளவு கிளாத் விடுறோமோ கண்டிப்பாக அந்த அளவு தான் வந்து நம்ம தையல் போடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பாருங்கள், இதுலேயும் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம அளவுகள் மார்க் பண்ண அளவுகள் சரியாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உள்புறமாக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து நோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸ்லீவை ஜாயின் பண்ணி ஒரு பின் போட்டுக்கலாம். அதே போல் ஆம்கோல் பக்கத்துலேயும் ஒரு பின் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே ஹிப் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் வந்து ஒரு பின் போட்டுக்கலாம். இந்த இடத்தோட நம்ம வந்து தையல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுக்கு கீழே வந்து நம்ம சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத் வந்து கீழே சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க பார்டர் வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்.
அடுத்தது ஆம் அரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹர்கட் அந்த இடத்துல இருக்கிறனால நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சென்டர்லேருந்து நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் ஹிப் ரவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃபுல்லாகவும் வந்து நோட் பண்ணிக்கலாம், இல்லை சென்டர்லேருந்து நோட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். சரிங்களா? வெஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, ஆர்ம் அரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த மார்க்கிங்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ்லேருந்து தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆம்கோல் ரவுண்டு ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ரவுண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்டு. சரிங்களா? ஹிப் ரவுண்டில் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கேப்லேயே இந்த சைடே நம்ம வந்து தையல் போடணும். கிளாத்தினுடைய கார்னருக்கு தையல் வந்து போகக்கூடாது. 1 இன்ச் அகலத்தில் உள்பக்கமாகவே தையல் போடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 2வது தையல் போடும் பொழுது அதே தையல்லையே மேலே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் பிரிஞ்சு தையல் போடணும். சரிங்களா? ஏன்னா ஓப்பன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு தனித்தனியாக தையல் இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஆக ஸ்லீவ்லேயும் வேஸ்ட் ரவுண்டுக்கிட்டையும் தையல் வந்து பிரிஞ்சு இருக்கலாம். ஏன்னா நம்ம அகலங்கள் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறப்ப லைனை வந்து பிரித்து விட்டுக்கிறதுக்காக. பட் கீழே வந்து ஓப்பன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் எண்டிங்கில் 3 தையலுமே ஒரு தையல் மேலே ஒரு தையல் தான் இருக்கணும். சரிங்களா? ஒரே தையல் தான் அந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கணும். அதுபோல் தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வர பாருங்கள், சிங்கிள் தையல் தான் இருக்குது. மேல் சைடில் தான் நம்மளுக்கு 3 தையல் விரிவாங்கி இருக்குது. அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது போல் கிளாத்தை எடுத்துக்கோங்க. இந்த சைடில் பாருங்கள், ஒரு ஃபோல்டிங் 1/2 இன்ச்லேயும் மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் 1/2 இன்ச்லேயும். சரிங்களா? 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லைங்களா? அந்த 1 இன்ச்சை 2 டைம் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச். சரிங்களா? ஒரே டைம்லேயே நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இந்த கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் தையல் போட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த சைடில் கார்னரில் நம்ம தையல் போடணும். கொஞ்சம் பொறுமையாகவே தையல் போடுங்க. கிளாத்தை அது மாதிரி இழுக்காமல் கரெக்டாக வந்து வச்சு தையல் போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த இடத்துல லூஸ் கிடைக்கும். ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி உங்களுக்கு வந்து கிளாத் ஒரு மாதிரி ஆயிரும். ஆக பொறுமையாக தையல் போடுங்க. அப்போ தான் வந்து ஓப்பன் வந்து ஷேப் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கும். ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து கிளாத்தை வந்து பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? பிரிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த நம்ம தையல் போட்டிருக்கிற சைடில் இருக்கிறத மடக்கி நம்ம தையல் போட்டுக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு கிளாத்தை பிரிச்சிடுறோம். சரிங்களா? அதே போல் லைட்டாக 2 ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே பாருங்கள், தையல் நம்ம சிங்கிள் தையலில் 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணியிருந்தோம். கீழே வரும் பொழுது பாருங்கள், 2ஆக பிரித்து நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். இதே போல் கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கிட்டு வாங்க. ஒரு தையலோட கூட விடலாம். பட் 2 தையல் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த கார்னர்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதே போல் பாருங்கள், இந்த சைடு வந்தோடனே லைட்டாக அப்படி திருப்பி மறுபடியும் ஒரு 2 தையல் மாதிரி ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து மறுபடியும் நல்லா டேர்ன் பண்ணி கீழாமா பார்த்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடுறோம். இந்த கார்னர்லேயே வந்து தையல் போடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டு இது மாதிரி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்து பாட்டம் வந்து நம்ம மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது போல் 2 ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர்லேயே வந்து தையல் போடுங்க. கீழ் சைட்லேயே வந்து பார்டர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாகவும் வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாட்டம் சைடில் இது மாதிரி பார்டர் இருந்தது அப்படின்னா பார்டரை வந்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. பார்டர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 இன்ச் அகலத்தில் மடித்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். இது போல் நம்ம
சுடிதார் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து பார்டர் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும், சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஓப்பன் பீஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்தோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.